வணக்கம். வணக்கம். ஆமா, இந்த பொதுவா ஹோட்டல் சாப்பாடுன்னு சொன்னாலே எல்லாம் தெரிச்சு ஓடி போயிருவாங்க. அ. ஆனா, இங்க நம்ம ஹோட்டலுக்கு வந்து அன்னை மெஸ்ஸுக்கு வந்து நெறைய கஸ்டமர்ஸ்லாம் நெறைய வந்து தேடி வந்து விரும்பி வந்து சாப்பிட்டு போறாங்க. ஸோ இந்த அன்னை மெஸ் எப்படி உருவாச்சு? இதோட ஃபுட் ரகசியம் என்ன? சுவை ரகசியம் என்ன? அத கொஞ்சம் சொல்லுங்களேங்கம்மா. நானு சிறு வயதிலேருந்தே இப்படி தொழில்ல நல்ல இன்ட்ரெஸ்ட்டா இருப்பேன். அப்படி இருக்கையில என் வயசு எனக்கு 40வது வயதில பிள்ளைய 2 படிச்சு முடிக்கவும், ஒரு தொழில் செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரவும், நானு இத செய்ய ஆரம்பிச்சேன். நானு அரைப்படி அரிசியிலேருந்தே பிரியாணி ஆர்டர் பண்ணி குடுத்தது. 1993லேருந்து இது ரெடி பண்ணி நான் குடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம மாடியில ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டுக்கல, என் கீழ வந்து ஒரு மிஸ் மாரி நீங்க ஆரம்பிச்சா என்னான்னு சொன்னாங்க. எனக்கு அது செய்ய அவ்வளோ விருப்பம் பயமா இருந்துச்சு. ஐயோ! மெஸ்ஸ போய் நம்ம வெளியில வைக்கிறதா? நம்ம பெண்கள் வந்து வெளிய வர்றதான்னு யோசிச்சேன். அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, "செய்றதுல என்ன இருக்கு? நீங்க வெளியவா வரப்போறீங்க? உள்ள இருந்தே செய்யுங்கன்னு" பிள்ளைக ஆர்வம் குடுத்துச்சுக. ஒ அப்ப சொன்னோனே அப்படியே நானு இந்த இடத்த புடிச்சு, நான் இடத்த புடிச்சு 14 வருஷம் ஆகுது. 14 வருஷமா அந்த இதுல தொழில செஞ்சு, அல்ஹம்துலில்லாஹ் நான் எந்த பொருளுமே வெளியில வாங்குறதில்ல. பூராமே சொந்தமா மசால் தயார் பண்ணி மஞ்ச பொடியிலிருந்து, கூட்டு பொடியிலிருந்து, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி எல்லாமே வீட்லேயே சொந்தமா தயார் பண்ணி, நானே போய் தான் அரைச்சுட்டு வருவேன். யாரையும் பிள்ளைகள அனுப்ப மாட்டேன். பிள்ளைகளுக்கு ரொம்ப வேலையும் குடுக்க மாட்டேன். அவங்க வேலை பார்ப்பாங்க. நம்ம இந்த வேலைய கூப்பிட்டா அவங்களுக்கு வேலை கெட்டு போயிரும். நான் கூப்பிடவும் மாட்டேன். அப்படி கூட்டு போனாலும் பிள்ளைகளுக்கு நல்லா கண்ணியமா கையில பணம் குடுத்துட்டு தான் கூட்டு போவேன். எங்க வீட்டு பிள்ளை இந்த சந்திராங்கிற பிள்ளையெல்லாம் என்ட்ட கிட்டத்தட்ட ரூ. 300 சம்பளத்துல இருந்து என்ட்ட 18 வருஷமா வேலை பார்க்குது, சந்திரா. இன்னொரு போய் என்னோட நாத்தனார் மகளே எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. காய்கறி நறுக்கி குடுக்க, வைக்க எல்லா வேலையும் மேல் வேலை பூரா அந்த பிள்ளை பார்க்கும். சந்திரா பரிமாறி இதெல்லாம் கூட்டி கீட்டி விட்டுட்டு கரெக்டா 4 மணிக்கெல்லாம் நாங்க க்ளோஸ் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் கேட்டு வரவங்களுக்கு செஞ்சு குடுக்கவும் செய்வோம். வெயிட் பண்ணாங்கன்னா என்ட்ட சாப்பாட கூட்டு பொரியல் தீர்ந்துட்டாலும் பரவால்ல, எங்களுக்கு அப்பளம் மட்டும் இருந்தா கூட வைங்க, நாங்க சாப்பிட்டு போறோம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்காக நாங்க செஞ்சு குடுப்போம். சுட சுட தான் சாப்பாடுலாம் குடுப்போம். எந்த இதுவுமே எங்கள்ட்ட இதுவரைக்கும் குறைகள் எதுவுமே இருந்ததில்ல. ஆமா, என்னென்ன உணவுகள்லாம் இங்க தயார் பண்றோம்மா? நான் மட்டன் காலை பிரி டிஃபன், மதியானம் டிஃபன், நைட் வரைக்கும் இருக்குங்களாம்மா? இல்ல. இப்போதைக்கு பிள்ளைக 2மே காலை டிஃபன குறைச்சுக்கங்கம்மா, மதியம் டிஃபன் வேண்டான்னு நைட்டு டின்னர் குடுக்காதீங்கன்னு சொன்னதுனால, லஞ்ச் மட்டும் செய்றோம். 10 மணிக்கு வருவோம். 10 மணிக்கு வந்து சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், வத்த குழம்பு, கறி குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி பாயாசம் 1 மட்டும் தான் நான் குடுக்கல. எங்க சாப்பாடு அன்லிமிட் ரூ. 85. அ அரை சாப்பாடு ரூ. 60. தயிர் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் 3மே 50, 50. தக்காளி சாதம் எல்லாம் குடுப்போம். பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி 160, சிக்கன் பிரியாணி 100, பிளெயின் பிரியாணி 70. சிக்கன் கிரேவி வந்து ரூ. 80ன்னு குடுப்போம். மட்டன் சுக்கா ரூ. 100. ஆம்லேட் ரூ. 15, கரண்டி ஆம்லேட் ரூ. 20. ஆமா, இதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆர்கானிக்கா நெறைய வந்து நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஆர்கானிக்ஸ்ல வந்து அது வந்து ஃபார்ம் ஹவுஸ் நீங்க தனியா வச்சிருக்கீங்களா? இந்த பொருட்கள்லாம் உங்களுக்குரிய மூலப்பொருட்கள்லாம் எங்க இருந்து நீங்க வாங்குறீங்க? அத கொஞ்சம் பிரிப்பரேஷன்லாம் எப்படி? அத கொஞ்சம் சொல்லுங்கம்மா நீங்க. மூலப்பொருள் எல்லாம் நாங்க வந்து காய்கறி பூரா எங்க தோட்டத்துல இருந்தே வந்துரும். மற்றபடி வெளியில நான் வாங்குனேன்னா, எனக்குன்னு அங்க தெரிஞ்சவங்கள்ட்ட போய் வாங்கணும்னா, எனக்கு அருமையான காய்கறிகள் தான் குடுப்பாங்க. மற்றபடி போனது வந்த காய்கறி இதுவரைக்கும் நான் வாங்கி பழக்கம் இல்ல எனக்கு. எல்லாம் சொல்லுவாங்க, "அந்த காய் அங்க நல்லா இருக்கு, இங்க நல்லா இருக்கு, குறைச்ச விலையில கிடைக்கும்பாங்க." நான் அப்படி மாட்டேன். உழவர் சந்தையில மட்டும் போய் காய்கறிகள வாங்கிட்டு வருவேன். மற்றபடி எனக்கு எங்களுடைய தோட்டத்துல இருந்தே கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகா எல்லாமே எங்க தோட்டத்துல இருந்து வந்துரும். அம்மா, இது உங்க சமையலுக்கெல்லாம் வாடிக்கையாளர் வரவேற்பு, இந்த ஹோட்டலுக்கு வாடிக்கையாளர்களோட வரவேற்புலாம் எப்படி இருக்கு? வரவேற்பு அருமையாவே இருக்கும். வெயிட் பண்ணி சாப்பிட்டு போவாங்க எங்க மெஸ்ல. இப்ப வந்து குடும்பத்தோட வந்து சாப்பிடுறதுக்குலாம் இந்த ஹோட்டல் வசதி எந்த மாரி? குடும்பத்தோடன்னு ஆண்கள் இந்த பக்கம் இருந்தாலும் பெண் அப்படி ஆண்கள் மாறிக்கிருவாங்க. ஃபேமிலியா உட்காந்துக்கிருவாங்க. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிருவாங்க என்ட்ட வந்தவங்க. இன்னொன்னு, மற்றபடி வீட்டு சுவையிலேயே வந்து எல்லா பொருட்களும் இங்க கிடைக்குது. எல்லா உணவு வகைகளும் இங்க கிடைக்குது. சோ என்ட்ட அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ட்ட சாப்பிடுறவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. தேடி வந்து சாப்பிடுவாங்க. வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த உட்காந்துருக்க சார்லாம் சென்னையிலேருந்து ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ணவங்க. அவங்கெல்லாம் என்ட்ட லஞ்சுக்குண்டே வருவாங்க சாப்பிட. நைட்டு டிஃபன் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். காலை டிஃபன் குடுக்கலான்னு எனக்கு அருமையா இருக்கும். ஆஃபீஸர் பூரா நைட் எதிர்பார்க்குறாங்க என்ட்ட சாப்பிட. ஆனா எனக்கு டைம் கிடைக்கல. 4 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டுனா, அந்த அடுத்து தொழுது, அடுத்து டிஃபன் நாங்க என் பிள்ளைகளுக்கு உதவி பண்ணிட்டு, 8:30 மணிக்கு ஒரு தொழுதுட்டு நான் படுக்கிறதுக்கு கரெக்ட்டா 10, 10:30 ஆயிரும். காலையில எந்திரிச்சு வர்றதுக்கே கரெக்ட்டா இருக்கும். இன்னைக்கெல்லாம் நெறைய வந்து திரும்பி போயிட்டாங்க காலைல டிஃபனுக்கு. டிஃபன் செய்ய ரொம்ப ஆசை தான். பிள்ளைகள பேரன் பேத்தி எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. அதனால குடுக்க முடியாத சூழ்நிலை. ஆமா, இல்லாட்டி இந்த உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு என்னென்ன அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு? விருதுகள் மாரி இந்த மாரி எதுவும் எனக்கு இந்த போன வாங்கியிருக்கீங்களா? மகளிர் தினத்தன்று எனக்கு கூப்ட்டு அ ம அவார்டு குடுத்துருக்காங்க. வீட்ல வச்சிருக்கேன் அந்த கேடயத்த. மகளிர் தினம்னால எங்களுக்கு அந்த அந்த டைம் ரம்ஜான் டைம்னால எனக்கு முதல் வாரமே எனக்கு கூப்பிட்டு எனக்கு அவார்டு குடுத்தாங்க.
17 பெண்களை கூப்பிட்டதுல நான் ஒரு பெண். அது எதற்காக அந்த விருது வந்து கொடுக்குறாங்க? நான் அத வந்து பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சுய தொழில்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கிறது என்னை எல்லாரும் கணிச்சு என்னை கூப்பிட்டது அவங்க. இப்ப வந்து இளம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வந்து வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க. நீங்க இந்த ஒரு முதிய வயதிலயும் பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டு சுவையோட வந்து இந்த சாப்பாடெல்லாம் நல்லா குடுக்குறீங்க, செய்றீங்க. சோ இத பத்தி சொல்லுங்க. அடுத்து வர தலைமுறைகளுக்கு வந்து ஒரு இளம் பெண்களுக்கெல்லாம் உங்களோட வேலை வாய்ப்புல எப்படி ஒரு ஊக்கமளிக்கிற மாரி இருக்கு? நான் வந்து மகளிர் தினத்தன்று 17 பேர் பேசுனதுல என்னை கடைசியா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுல வந்து நானு முன்னாள் பேசுற சகோதரிகள் அனைத்து அவங்க வேலைகளை பற்றி பேசுனாங்க, படிப்பை பற்றி பேசுனாங்க. நான் +2 முடிச்சுட்டு நான் வந்து டைரக்டா தொழில்ல இறங்குனேன். சுய தொழில் கோழி பண்ணை ஒண்ணு வச்சோம். மாடியிலேயே ஷெட் போட்டு நடத்தினேன். பிராய்லர் கோழி நடத்தினேன். அது முடிச்ச உடனே அக்கம் பக்கத்துல பிரச்சனைகள் வந்துச்சு. வாடகை வருதுமா, கொஞ்சம் அதை க்ளோஸ் பண்ணுட்டாங்க. உடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜவுளி வியாபாரம் பார்த்தோம். ஜவுளி வியாபாரம் பார்த்துக்கிட்டுக்கிலேயே இந்த தொழில் செய்யலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரவும் எல்லாம் ஆர்டர்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க என்ன இருக்கிற இடம் என்ஆர்டி நகர், தேனியில என்ஆர்டி நகர்ல இருந்தோம். அங்க அப்படியே மாடியில வச்சு ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். எனக்கு 100 பேர், 200 பேர், 300 பேர் ஒரு லயன்ஸ் கிளப், கமர்ஷியல் டாக்ஸ், கலெக்டர் ஆபீஸ், மற்ற ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் போச்சு எங்க சாப்பாடு. அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் என்னுடைய சாப்பாடை பற்றி. ஆமா. பொதுவாவே ஹோட்டல் தொழில்னு பாத்தீங்கன்னா, ஓய்வுன்றதே வந்து இல்லாம தான் இருக்கும். சோ இந்த வயதிலேயும் வந்து நீங்க வந்து ஒரு காலையில ஏர்லியரா எந்திரிச்சு எல்லாமே செய்றீங்க. நான் ஓய்வே விரும்ப மாட்டேன். எப்படின்னா என்னுடைய இது வந்து இன்னைக்கு வேலைக்காரப்புல 2 பிள்ளை வரல. இருந்தாலும் நான் காலையில இருந்து நானா தனிப்பட்டு செஞ்சிருக்கேன் இன்னைக்கு சமையல பூரா. காய் நறுக்கி வச்சு எல்லாமே தனிப்பட்டு செஞ்சிருக்கேன். ஏன்னா தொழில்னா எனக்கு தூக்கம் வராது. எனக்கு தொழில் தான் மெயினான தொழுகை. தொழில் மெயினா அதான் எனக்கு தூக்கம் வராது. ஆமா. இந்த ஹோட்டல் பேர் வந்து அன்னை மெஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து தாய் வந்து தன்னோட குழந்தைகளுக்கு வந்து பசிய அறியாமலே வந்து அந்த டயத்துக்கு வந்து குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாமே கரெக்டாவே செஞ்சு முடிச்சிருவாங்க. சோ அன்னை மெஸ் வைக்கிறதுக்காக வந்து சிறப்பான காரணங்கள் எதுவும் இருக்குங்களா? நான் அன்னை மெஸ்ஸுங்க எங்க மாமியார நினைச்சு எங்க வீட்டுக்காரர் வச்சது அன்னை மெஸ்ஸுன்னு. எங்க குடும்பத்துல அவங்க தலைமையில இருக்கிறதுனால அன்னை மெஸ்ஸுன்னு வைக்கலாம்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கையில நான் கோல்டன் மெஸ்ஸுன்னு வைக்க சொன்னேன். ஆனா அப்ப சொன்னாங்க ஒரு சின்னவங்க வந்து என் நாத்தனாமார்கள்லாம் வந்திருக்கையில, சின்னவங்க நாங்க எதுக்குக்கா குழப்பமா இருக்கீங்க? அன்னை ட்ரேடர்ஸ் நாங்க வச்சிருக்கோம். அன்னை மெஸ்ஸுன்னு வைங்கக்கான்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே நம்மளும் அதை நினைச்சதுனால உடனே அன்னை மெஸ்ஸுன்னு பிளெக்ஸ்காரங்க வந்து உடனே அன்னை மெஸ்ஸுன்னு பிரிண்ட் அடிச்சு உடனே கொண்டாந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த மெஸ் ஆரம்பிச்சு எத்தனை வருஷங்கள்மா? 16 வருஷம் ஆகுது. 16 வருஷமா இதே இடத்துல தான் இதே இடத்துல தான் இருக்கு. கடைய காலி பண்ணின்னு சொல்லிட்டு எங்க ஓனர் வந்து வேதனைப்படுவாரு. அப்படி டைப்பு. இந்த தெருவிலேயே வச்சு யாருமே அட்வான்ஸ் ரொம்ப கொடுத்து வந்து இருந்ததில்ல. நான் கொஞ்சம் அட்வான்ஸ கூட கொடுத்துல தெருவிலேயே என்னை ஒரு மாரி கேட்டாங்க. இப்படி குடுத்துட்டீங்களம்மா, நாளைக்கு எங்களுக்கு இதே மாரி கேட்பாங்கன்ட்டு. ஆனா இதுவரைக்கும் நான் இந்த ஏரியாவுல இருக்கேன்னா, இந்த ஏரியா மக்கள் ஃபுல்லா எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி மாரி. எனக்கு அவங்க ஆம்பளை இல்லாமயே எது வேணும் வைக்கணும்னா உடனே எனக்கு எதிர்த்த கடையிலேருந்து ஆள் வந்துருவாங்க. ஒரு மாரி இதுவரைக்கும் எங்க மெஸ்ல வந்து ஒரு கலவரமோ வந்ததோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. இறைவனை வேண்டிட்டே வருவேன். எல்லாம் இதுவரைக்கும் எங்க மெஸ்ல வந்து எந்த பிரச்சனையும் நடக்கல. இது மாரி நாங்களாம் நடத்துறதுல எங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு இறைவன்ட்ட வேண்டிட்டே வருவேன் நான். ஆமா. இதே மாரி வெளி ஆர்டர்கள்லாம் எதுவும் வாங்குறீங்களா? வெளி ஆர்டர்கள் நிறைய வாங்குவேன் நான். அப்ப அதுக்கான டைம்லாம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா? கரெக்டா 12ன்னா 11:30க்கு முடிச்சிருவோம். நான் எப்படி கேட்கிறேன்னா, ஒரு சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டீஸ், அப்புறம் சின்ன சின்ன விசேஷங்களுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து சர்வ் பண்ணி குடுக்குறீங்களா? எல்லா பார்ட்டிக்கும் நாங்க குடுக்குறோம். நாங்க தாளிச்சு எல்லாம் குடுத்து எங்க சந்திரா அழகா மேல தம் போட்டு எனக்கு இறக்கிருவாங்க. அந்த அளவுக்கு நான் ட்ரெய்னிங் குடுத்து வச்சிருக்கேன். வெஜ், நான்வெஜ் 2மே நம்ம எல்லாமே செய்வேன். சோளா பூரி, சன்னா மசாலா, என்னென்ன ஐட்டம் நீங்க கேட்குறீங்களோ அத்தனை ஐட்டம் செய்வோம். இதுக்கான கைப்பக்குவம்ல நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? எப்படி கத்துக்கிட்டீங்கிறது எனக்கே தெரியல. பக்கத்து வீட்ல நாடார்கள்லாம் இருந்ததுனால என்னாட்டினார்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டேஸ்ட் கேட்பேன். கல்யாணமான புதுசுல. ஏங்க நீங்களாம் உருளைக்கிழங்கு மசாலா வைக்கிறீங்க, அதுக்கு என்ன போடுவீங்க? இந்த பொரியலுக்கு என்ன செய்வீங்க? என்னென்ன தேங்காய் போடும், என்ன போடுவீங்கன்னு ஒன்னொன்னா கேட்பேன். அவங்க எனக்கு சளைக்காம பதில் சொல்லுவாங்க. அவங்கள வச்சு நானா அனுபவத்துல வந்தது என்னுடைய டேஸ்ட். யூடியூப்ப பார்த்தோ எதையும் பார்த்து நான் செய்யல இது வரைக்கும். இப்ப இதோட லொகேஷன் எங்க இருக்குன்னு கரெக்ட்டா கொஞ்சம் நீங்க சொல்றீங்களா? நம்ம கடை லொகேஷன் ஆமாங்கம்மா. சுப்பன் தெரு நுழைஞ்ச உடனே பாலாஜி டீ கடை தான் மெயினா சொல்லுவேன். பாலாஜி டீ கடைக்கு எதிர்த்தாப்புல பவானி கடை இருக்குது. பவானிக்கு எதிர்த்த கடை நம்ம கடை அன்னை மெஸ்.